சந்தோஷ் ஆகிய நானு எப்படி ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தானோ, நானும் கூட இயேசுவின் நாமத்தினாலே செல்வ சீமானாய் இருப்பேன். ஆபிரகாம எல்லாரும் அழுக்கு பெட்ஷீட்ல பாத்துட்டாங்க. ஆபிரகாம அழுக்கு பெட்ஷீட் ஆபிரகாம பாத்துட்டாங்க. ஆபிரகாம அப்படி பார்க்க கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் மிருகங்களுடைய சீமானாய். சொல்லுங்க, சீமானாய். யாரும் பைபிள் படிக்கிறதுல போல் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் படிக்கிறீங்களா? எப்படி இருந்தா 17, 18 ஆதியாகமம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சீமானாய் இருந்தான். ஆமேன், ஆமேன். அதே கர்த்தரை தான் நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆபிரகாம் காலத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரோ இந்த காலத்துல கர்த்தர் அப்படிதான் இருப்பார். நம்மளுடைய சந்ததிக்கும் கர்த்தர் அப்படியே தான் இருப்பார். ஆமேன். இப்ப நீங்க சொல்லுங்க, தலையில கையை வைத்துக் கொண்டு, கர்த்தாவே, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய மிருக ஜீவன்கள் உடைய சீமானாயிருந்தான். நீர்தான் அதற்கு காரணம். அதே போல நானும். இப்ப நம்ம பேர் சொல்லி சொல்லலாமா? பேர் சொல்லி சொல்லலாமா? எல்லாரும் உங்க பேர் நீங்களே சொல்லணும், பக்கத்து பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடும். சொல்லுங்க, சாம்சி சந்தோஷ் ஆகிய நானு. பேர் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாம்சி சந்தோஷ் ஆகிய நானு, சாம் ஆகிய நானு, சந்தோஷ் ஆகிய நானு எப்படி ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாயிருந்தானோ, நானும் கூட இயேசுவின் நாமத்தினாலே செல்வ சீமானாயிருப்பேன். இல்லையா? அந்த ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இல்ல. புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன் தெளிவா போதிக்கிறார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் சிலுவை சுமந்தார். நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி கல்வாரி சிலுவை இயேசு நமக்காக தரித்திரரானார். உன்னையும் என்னையும் உயர்த்தும்படி இயேசு தன்னையே கொடுத்துட்டாரு. நீ தாழ்வான நிலைமையில இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. நீ வியாதியில இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீ உன் வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை பெறாமல் இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீ தரித்திரத்துல இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீ வியாதியில பலவீனத்துல இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீயும் ஆபிரகாமை போல சீமானாய் இருக்க வேண்டும். உலகமே எதிர்க்கிறாங்க. யார? ஒன்னும் பண்ண முடியல. ஹலோ, என்ன பண்ண உடன்படிக்கை அந்த மாதிரி உடன்படிக்கை. ஆமேன். உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, ஆமேன், யூத ராஜ சிங்கம் இயேசு அவங்களோடு கூட இருக்கிறாரு. ஆமேன். ஷாலோம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, சமூக ஊடகங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது, அவங்க வாருக்கு போகும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு முதல் வார்த்தை ஷாலோம், 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 ஷாலோம். ஆமேன். அவங்களுக்கு சமாதானம் உண்டுகிட்டே இருக்கும். ஆமேன். அவங்க கிட்ட ராணுவம் இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட யார் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட கர்த்தர் இருக்கிறாரு. அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. போராட்டங்களை குறித்து, சோதனைகளை குறித்து, எதை குறித்தும் கலங்காதே, திகையாதே. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயம் உனக்கு வெற்றி கொடுப்பார். சொல்லுங்க, ஷாலோம், ஷாலோம். எனக்கு ஷாலோம் உண்டாவதாக. ஷாலோம்னா எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சுகம் இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு, ஜெயம் இருக்கு, வெற்றி இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சமாதானம் இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் ஷாலோம்ல வச்சிட்டாரு.